தாம்பரம் ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் உடைய பார்ட் 2 இன்னைக்கு பார்க்க போறீங்க. எனக்கு இந்த ஜேர்னிலேயே ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட். ஏன்னா இதுல வந்து இன்டீரியர் மகாராஷ்டிரா, இன்டீரியர் குஜராத் வழியெல்லாம் டிராவல் பண்ணியிருப்போம். ஸோ சூப்பராக இருக்கும். ஆல்சோ வந்து இன்ஃபினிட்டி சைட்லேருந்து இந்த ட்ரிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால ஃபுட் எங்கெங்கே கொடுத்துருக்கோம், எந்தெந்த ஸ்டேஷன்லேருந்து லஞ்ச் டின்னர்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். காலையில் வந்து கடும் குளிரில் நாங்கள் ராஜஸ்தானில் இறங்கியிருப்போம் ஏர்லி மார்னிங்கே. ஸோ அது எல்லாமே இந்த பார்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்படி கண்டினியூட்டியோட பார்ட் 2 இன்னைக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓவர் நைட்டில் நம்ம கிராஸ் பண்ணி வந்தது 2 ஸ்டேஷன்ஸ் தாங்க. விஜயவாடா தாண்டி கம்மம் ஒரு ஸ்டேஷனு, அப்புறம் வராங்கால். டேரெக்டாக பல்லர்ஷா தான். சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப்பிங்ஸும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டைமிங்கில் வந்து நடுவில் வச்சு செஞ்சிடறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பல்லர்ஷா அவுட்ருக்கு நம்ம ஒரு 1.5 மணி நேரம் டிலேயில் தான் வந்தோம். பட் வெளியிலேயே ஒரு 20-25 மினிட்ஸ் போட்டு வச்சிட்டதுனால இப்போ அகெயின் சேம் 2 hours டிலேவாக மாறிடுச்சு. இதே தான் வந்து நேற்றுலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் அது அப்படியே தொடருது. வீக்லி ட்ரெயினால் ப்ரையாரிட்டி தர மாட்டிறாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரத்தெல்லாம் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்டேட்டஸ் ரன்னிங் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தப்ப அதுக்கு முன்னாடி வாரம்லாம் கரெக்டான டைமிங்கில் தான் எல்லா ஸ்டேஷனும் போயிருக்கு. பட் இந்த வாரம் மட்டுமே நமக்கு இப்படி ஆகுது. காரணம் என்னென்னா எக்மோரில் நடந்த அந்த 1 hour டிலே தான். ஏன்னா ஒரு ட்ரெயின் வந்து ஒரு 1 hour டிலே ஆகுதுன்னா, ஆரம்பிக்கிற ஸ்டேஷனில் ஒரு 1 hour டிலே ஆகுதுன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸில் அதோட டைமிங் வந்து டோட்டலாக அடிப்படுது. ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸில் பின்னாடி வர ட்ரெயினுக்கான டைமிங் தான் பார்ப்பாங்க. இந்த ட்ரெயின் வந்து டிலேயில் இருக்குன்னு சொல்லி டிலேலே தான் அனுப்ப பார்ப்பாங்க. ஸோ அந்த டிலே தான் நம்மளுக்கு கேரி ஓவர் ஆகிட்டே இருக்குது. எந்த இடத்துலையும் அது சரியாகவே மாட்டேது. ஆரம்பத்துலேருந்து இந்த விளாகில் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாகர்கோயில்னு மென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ரீசன் என்னென்னா ரேக் ஷேரிங். நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சிருக்கும். தாம்பரம் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸோட இந்த ஜோத்பூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் ரேக் ஷேர் பண்ணுது. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வந்து சென்னை எக்மோர் ஜோத்பூர் எக்ஸ்பிரஸாக ஓடிட்டு இருந்தப்போ அப்பையும் வந்து நாகர்கோயில் ரேக் ஷேரிங் இருந்துச்சு. சென்னை எக்மோர் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸாக இருந்துச்சு. பட் எப்போ வந்து இந்த ஜோத்பூர் தாம்பரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ அப்போ வந்து நாகர்கோயில் தாம்பரமாக ஷார்ட் ஆகிடுச்சு. இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா சில ஸ்டேஷன்ஸில் சென்னை எக்மோர் ஜோத்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொல்கிறாங்க. ஈவினிங் 5:40க்கு சென்னை சென்ட்ரலில் கிளம்புன ட்ரெயினுங்க கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ். அவனே வந்தாச்சு. பல்லார்ஷால 2 பேரும் மீட் பண்ணிட்டோம். நம்ம 2:50க்கு தாம்பரத்தில் கிளம்புனது இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. பல்லார்ஷாக்கு அடுத்து கொஞ்சம் கிட்டத்துலேயே இருக்கக்கூடிய சந்திராபூர் ஸ்டேஷன். இதுவும் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டேஷன்ஸ் தான். நிறையா ட்ரெயின்ஸ் இங்கே ஹால்ட் இருக்கும். நம்ம ஜோத்பூர் வீக்லிக்கும் ஹால்ட் இருக்குது. அண்ட் இதோட நம்ம ஜோத்பூர் வீக்லிக்கு டெல்லி லைன் முடியுதுங்க. நம்ம வந்து டெல்லி ட்ரெயினில் போகல, டெல்லி வரைக்குமும் போகல. டெல்லி லைன்னு நான் சொல்கிறது யூஸ்வலாக நம்ம போகக்கூடிய ரூட் இது தானே. இந்த விஜயவாடா பல்லர்ஷா இதை தாண்டி வந்து சேவாகிராம் கர்வில் கனெக்ட் பண்ணி நாக்பூர் ரீச் பண்ணுவோம். நாக்பூர்லேருந்து அப்படியே போபால் கனெக்ட் பண்ணி போவோம். பட் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ரூட். சந்திராபூர்லேருந்து வேறு ஒரு ரூட்டில் நம்ம டைவர்ட் ஆகிறோம். அடுத்து அதை நீங்கள் பார்ப்பீங்க.
ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஹெச்எஸ் டீம் பாத்ரூம்ஸ்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணாங்க ஸ்லீப்பரில். இன்னைக்கு மார்னிங் அகெயின் ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்து கேங் பாத் எல்லாமே குப்பையாக இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. ஸோ என்ன தான் டிலேயில் போயிட்டு இருந்தாலும் ஒரு விஷயம் நல்ல பாசிட்டிவான விஷயம் என்னன்னா ஸ்லீப்பர் கோச்லையும் ஓபிஹெச்எஸ் டீம் இந்த ட்ரெயினில் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஜங்ஷன்லேருந்து வருது. நாக்பூர் மும்பை ட்ரெயின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற ரூட் இது. ஸோ கைஸ் வார்தா ஜங்ஷன் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த வார்தா ஜங்ஷன் தாண்டி பார்க்க போகிற ரூட்டு தான் சூப்பராக இருக்க போகுது. இனிமேல் கேப்சர் பண்ணிடலாம். வார்தா ஜங்ஷன் காட்டினதோட சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி வந்து எதுவும் காட்டல. ஏன்னா வார்தா ஜங்ஷனில் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குரூப் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவல் பிளான் வந்து அக்கோலாவில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து டிலே ஆனதுனால முன்னாடியே ஒரு ஸ்டேஷன் பார்த்து கால்குலேட் பண்ணி ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணியாச்சு. சாப்பிட்டோங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் எத்தனையோ வாட்டி மகாராஷ்டிரா சைட் ட்ராவல் பண்ணி இட்லிலாம் பார்த்துருக்கேன், இட்லிலாம் சாப்பிட்ருக்கேன். பட் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இல்லை. இந்த ஒரு ஸ்டேஷனில் என்னமோ அருமையாக கிடச்சிது. ஏதோ நார்த்தாம்பா இட்லி, ஏதோ க்ளவுட் கிச்சன் மாதிரி இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு. இட்லி, சாம்பார், சட்னின்னு எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா மெம்பர்ஸும் சாப்பிட்டாச்சு. நம்ம ஜேர்னியில் செம பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஸ்லாக் டைம் மார்னிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வார்தா ஜங்ஷனில் 1.5 மணி நேரம் டிலேங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2 மணி நேரம் டிலேவாக ஓடிக்கிட்டு இருந்த இந்த ட்ரெயின் வார்தா ஜங்ஷனில் இருந்த ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி 1.5 மணி நேரம் டிலேவாக கம்மி பண்ணாங்க. இப்போ வார்தா ஜங்ஷன்லேருந்து அடுத்த ஒரு மெயினான ஜங்ஷன் பத்னேரா ஜங்ஷன் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் குறைச்சிருக்காங்கங்க. இந்த ஜங்ஷனுக்கான டைமிங் வந்து 50 நிமிஷம் டிலேவாக தான் வந்திருக்கும். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த ஜங்ஷனில் ஒவ்வொரு டிலேவாக குறைச்சிட்டு வர போகிறாங்க. அதே போல் அடுத்தடுத்து இந்த ரூட்டில் மெயினான ஜங்ஷன்ஸ் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஜங்ஷனும் எந்தெந்த ரூட்டுக்கு அது வந்து டைவர்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். வார்தா ஜங்ஷன் பற்றி பார்த்தோம். வார்தா ஜங்ஷன்லேருந்து அப்படியே நாக்பூர் போகுது. லெஃப்ட் எடுத்தால் நாக்பூர், ரைட் எடுத்தால் நம்ம பல்லர்ஷா வந்துடும். இந்த பத்னேரா ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்த இடத்துல ஒரு லைன் பிரியுது. அந்த லைன் எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னா நர்கேர் ஜங்ஷன் ஒன்று இருக்குது. டெல்லி ரூட்டில் போகும்போது நர்கேர் ஜங்ஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வரைக்கும் போய் ஜாயின் ஆகுது. ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற ஊர்கள் எல்லாம் கனெக்ட் ஆகுது. நார்த்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊர் பேர்களை கேட்கும்போது, அனௌன்ஸ்மெண்ட்டில் கேட்கும்போது அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். இந்த ட்ரெயின் பற்றி அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸில் தாம்பரம், ஜோத்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த தாம்பரம் அப்படிங்கிற பேரை கேட்கும்போது சூப்பராக இருக்குது. ஒன்று தாம்பரம் ஜோத்பூர்னு சொல்கிறாங்க, இல்லை சென்னை எக்மோர் ஜோத்பூர் சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க. சிறிய ஒரு பிழை நடந்து விட்டதுங்க. நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற இந்த மகாராஷ்டிரா ரூட் வந்து புது ரூட்டு சேனலில் இது வரைக்கும் பார்த்துறாத ரூட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட்னேரா ஜங்ஷன் வந்ததுக்கப்புறம் எங்கேயோ இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு இதில் போட்டு பார்த்தா, நெட்டில் போட்டு பார்த்தா நவஜீவன் எக்ஸ்பிரஸ், நம்ம அகமதாபாத் சென்னை சென்ட்ரல் நவஜீவன் எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணக்கூடிய ஊர் இந்த ரூட்டு தான். சென்னை சென்ட்ரல் ஆரம்பித்து அகமதாபாத் வரைக்கும்
இன்னைக்கு நம்ம ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் எந்த ரூட்ல போதோ அதே ரூட்ல தான் அவன் போறான். ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் அந்த ரூட்ல வந்து நம்ம டிராவல் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெயின் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். கூலிப்பட நாகார்ஜுனாவோட எனக்கு வந்து ஞாபக மருதி வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் மறந்துட்டேன் ஜங்ஷன். அடிக்கடி வந்தால் ஞாபகம் இருக்கும். ஒரே ஒரு வாட்டி தான் அப்போ வந்தது நவஜீவனில். இப்போ அடுத்து வரோம் இந்த ரூட்டில். ஸோ இது வந்து புது ரூட்டு கிடையாது. அகமதாபாத் ஜங்ஷன் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நவஜீவன் வந்த ரூட்டு தான். ஆன் போர்டில் கேட்ரிங்கு இல்லை உள்ளே வந்து ஸ்நாக்ஸ் சேல் பண்ணுறது, ஃபுட்டு சேல் பண்ணுறது எதுவுமே நேற்று பார்க்கல. பட் இன்றைக்கி அதை நிறையா பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஜூஸ் அதெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக வந்து இப்போ ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து அதாவது லஞ்சுக்கு வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இந்த ட்ரெயினில் ஓரளவுக்கு இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ஐஆர்சிடிசி இ கேட்ரிங் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனும் சூப்பராக வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. Please, guard okay. Second I will be a guard okay. அக்கோலா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்டேஷனில் என்னமோ அப்படியே ஒரு க்ரௌடு வெயிட்டிங்கில் இருந்துச்சுங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க. எல்லாம் ரிசர்வ்டு கோச்சில் தான் ஏறுறாங்க. ஆஹா, ஆனால் சரியான ஒரு க்ரௌடாக இருந்துச்சுங்க. அங்கேயே பிடிச்சிருந்தா ஸ்லீப்பர் கோச் போயிட்டு வரத்துக்குள்ள அப்படி ஒரு ஆட்டத்தை காமிச்சிட்டாங்க. ஸ்லீப்பர் வந்து அப்படியே நிரம்பி வலியுது. ஸ்லீப்பர் கோச் எதுக்காக போனோம்னா லஞ்ச் ஆர்டர் கொடுத்துருக்கோம். இங்கே குரூப் மெம்பர்ஸ் கொடுக்கறதுக்காக லஞ்ச் ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதனால அக்கோலாவில் தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அக்கோலா ஜங்ஷன் வந்தோடனே அங்கே போனோம். போகும்போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அக்கோலா ஜங்ஷனில் பார்த்துருப்பீங்க என்ன ஒரு க்ரௌட் நின்றுட்டு இருந்துச்சுன்னு. அந்த க்ரௌடு மொத்தமும் அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் தான். எல்லாருக்கிட்டையும் வந்து டிக்கெட் இருக்கோ டிக்கெட் இல்லையோ, டிக்கெட் இருந்தாலும் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் தான் இருக்கும். பட் அதை வச்சு ஸ்லீப்பர் கோச்சில் ஏறிட்டாங்க. ஏறினதுக்கப்புறம் அப்படியே நிரம்பி ஒழிஞ்சிருச்சு. ஒவ்வொரு கோச்சும் தாண்டவே முடியல. கஷ்டப்பட்டு ஃபுட்டை வந்து எடுத்துட்டு இந்த ஏசி கோச்சுக்கு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு. பட் திருப்பி நாங்கள் அங்கே தான் போகணும். மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு திருப்பி அங்கே தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த க்ரௌட் எல்லாம் வந்து புசாவல்ல தான் இறங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நின்று இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கூட்டம் தான். ஆனால் யாரும் ஏறலை பெருசாக. இவங்க யார் ஏறினாலும் டிக்கெட் இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. யாரையும் வந்து இந்த ஜர்னியில் அதிகமாக குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பண்ணுறதே ஒரு வகையில் திருட்டு வேலை தான். ஸ்லீப்பர் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுட்டு அதிக நேரம் வந்து ஏசியில் தான் இருக்கும். தூங்குறதுக்கு மட்டும்தான் போனது. திருப்பி காலையில் வந்தது. இப்போ மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் போக போகிறோம். குரூப் மெம்பர்ஸ் குரூப் பேக்கேஜ் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து இப்படி பண்ணுறோம். இல்லாட்டி வந்து ஏசி பக்கம் வர வேண்டிய வேலையே கிடையாது. ஸோ அக்கோலா ஜங்ஷனில் நாங்கள் வந்து மெம்பர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்டு லஞ்சுக்கு தாலி
ஸோ இதை சாப்பிடும்போது நான் சொல்கிறேன் என்னென்னலாம் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி லாங்கான நார்த் இந்தியா ட்ரெயின் ஜெர்னிஸில் பேக்கேஜ் கொடுக்கும்போது எப்போவுமே மத்தியானத்துக்கு இந்த மாதிரி தாலி கொடுத்துருவோம். இது வந்து நம்ம சவுத் இந்தியன் தாலி மாதிரி வராது, நார்த் இந்தியன் டைப்பு தான். சப்பாத்தி, ரைஸு, ஸ்வீட்டு, பன்னீர் கிரேவி அந்த மாதிரி தான் வரும். நல்லா நீட்டாக சீல் பண்ண ஒரு பிளாஸ்டிக் ஃபுட் பாக்ஸு. ஸோ இந்த தாலியில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் ரொட்டி, அதாவது நம்ம சப்பாத்தி 3 பீஸ் சப்பாத்தி, வெஜிடபிள் புலாவு, அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து குலோப் ஜாமுனு, பன்னீர் கிரேவி, உருளைக்கிழங்கு கிரேவி, தால், இதெல்லாம் சேலட் கணக்கில் வரும். அதாவது ஆனியனு, அப்புறம் லெமனு. இது ஏதோ மிளகால பண்ணி தராங்க. இந்த ஊரெல்லாம் மிளகா நிறையா சாப்பிட்றாங்க, நம்மளால் அது முடியாது. அப்புறம் கொஞ்சம் அப்பளம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லாங் ட்ரெயின் ஜேர்னிஸில் லஞ்ச் டைம், ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமுக்கு இந்த நார்த் இந்தியன் தாலி மீல்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஃபுல் ஃபில்லிங் ஒரு மீலாக இருக்குது. அதாவது கம்மியாக சாப்பிட்ட மாதிரியும் இல்லாமல், ஓவர் ஃபில்லிங்காகவும் இல்லாமல், வயிறு முட்டை சாப்பிட்ட மாதிரியும் இல்லாமல், கரெக்டான அமௌண்ட்டாக கொடுத்த மாதிரி இருக்குது. ஒரு 3 சப்பாத்தி, கொஞ்சம் ரைஸு, கரெக்டான குவான்டிட்டியில் சாப்பிட்டு கரெக்டாக வந்து ஃபில்லிங்கை முடித்த மாதிரி இருக்குது. நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது அதான். லாங் ஜேர்னிஸில் நானே ட்ராவல் பண்ணாலும், தனியாகவே ட்ராவல் பண்ணாலும் தாலி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்ன, நான் தனியாக ட்ராவல் பண்ணும்போது ஸ்டேஷனில் கூட வாங்கி சாப்பிடுவேன். பட் இந்த மாதிரி குரூப் பேக்கேஜஸாக வரும்போது வெளியில் வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்டாரண்ட் பார்த்து ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன். நிறைய இன்டர்சேஞ்ச் ட்ராக் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டைமண்ட் கிராசிங் மாதிரியே போகுது. யூஸ்வலாக நம்ம பார்க்குறது ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்கு ஆகிற இன்டர்சேஞ்ச் தான். பட் இது பாருங்களேன், ஒரு ட்ராக்லேருந்து ஆகி அப்படியே நேராக போய் 4 ட்ராக் தள்ளி ஜாயின் ஆகுது. இப்போ வந்துட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மும்பை ஹவுரா ட்ரெயின், கீதாஞ்சலி எக்ஸ்பிரஸ். அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது ரீசண்டாக இனாகுரல் செய்யப்பட்ட உத்னா பிரம்மபூர் அம்ரித் பாரத். ரொம்ப முக்கியமான ஒரு அம்ரித் பாரத். இந்தியாவோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடை கனெக்ட் பண்ணுது. குஜராத்லேருந்து ஒரிசா வரைக்கும் ரன் ஆகுது. அட்லீஸ்ட் இந்த அம்ரித் பாரத்லையாச்சும் யூஸ் பண்ணுறாங்களே அந்த புஷ் லோக்கோவை. பேண்டோ அப்பலாம் தான் இருக்குது, லோக்கோ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகே ரைட், அப்ரோச்சிங் புசாவல் ஜங்ஷன்.
ஆத்தாடியாத்தா என்னதுங்க இது? அப்பா சாம க்ரௌடு. ஆல்ரெடி ஸ்லீப்பர் கோச்சஸ்லாம் அங்கே வந்து நிரம்பி தான் வழியுது. ஸோ இங்கே புசாவல்லியும் கூட பார்த்தீங்கன்னா அந்த தாலி மீல்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, குரூப்பில் வந்ததுனால தான் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ஸ்லீப்பர் கோச் போயிடுவேன். அங்கே போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து சூரத்லேருந்து கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து குஜராத் லைனுக்குள்ளே என்ட்ராயிரும். சூப்பராக இருக்கும். சூரத், வதோதரா, அகமதாபாத் வரைக்கும் சூப்பராக கவர் பண்ணிடலாம். பார்க்கலாம் போய் ஸ்லீப்பரில் என்ன நிலமையில் இருக்கேன்னு நம்ம சீட்லாம். இந்த பார்க்க ஆரம்பிச்சாச்சுல வடாப்பாவு. மகாராஷ்டிரா ஸ்டேஷன்ஸ் வந்துட்டாலே மேண்டேட்டரி அதை நம்ம பார்க்கலாம். தோசைலாம் இருக்குங்க. அது தோசை மாதிரி இருக்குமான்னு ஆனால் தெரியாது. ஸ்லீப்பர் கோச்சின் நிலைமை ஓகே, பெட்டராக தான் இருக்குது. அதான் சொன்னால நிறைய பேர் இங்கே இறங்கியிருப்பாங்க. ஏதோ இப்போ கொஞ்சம் நிலவரம் பரவாயில்ல எங்கள் கோச்சில். இல்லைங்க, அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. என்னமோப்பா, நம்ம சீட்டு காலியாக இருக்குது. நம்ம படுத்து தூங்க போகிறோம். அண்ட் டிலேயில் இருந்த டைமிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டாங்க. 50 மினிட்ஸ் 1 ஹவர்னு இந்த டிலே இப்போ ஜஸ்ட் ½ அன் ஹவர் டிலேயில் ஓடிட்டுருக்கு. அதையும் கூட சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்தும் இன்னும் ஸ்லாக் நிறையா இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டைம்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சூரத்துக்கு ஆன் டைமுக்கே போயிடுவாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஷனில் அன்ரிசோர்டு க்ரௌடு பயங்கரமாக இருக்குது. அன்ரிசோர்ட் கோச்சோட நிலைமையை நினச்சாலே மோசமாக இருக்குது. அதை தாண்டி இருக்கிற க்ரௌடு ஸ்லீப்பரில் ஏறுறாங்க. அதனால தான் ஸ்லீப்பரும் ஜாம் பேக்டாக இருக்குது. எது எப்படியோ ஒரு 24 மணி நேரம் நம்ம இந்த ட்ரெயினில் கழிச்சாச்சு. 24 மணி நேரம் கிட்ட ஆக போகுது. நம்ம இந்த ட்ரெயின் நேற்று சென்னையில் போர்ட் பண்ணி. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, அதை அப்படியே ஓட்டிடலாம். ஒரு குட்டி ரெஸ்ட்டு, ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் குஜராத்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். 3 hours later. ஸோ இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த ட்ரெயின் 1 hour டிலே 2 hour டிலேன்னு போனதை பார்த்துருக்கோம் இந்த ஜேர்னியில். ஆனால் இப்போ போயிட்டுருக்கிறது 1 hour பிஃபோர் டைமில் போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், சூரத் 7:30 தான் டைமு, 7:32 தான் டைமு. ஆனால் 6:19க்குலாம் போகும்னு போட்டிருக்கு. இன்னும் கரெக்டாக சூரத்துக்கு 14 கிலோமீட்டர் தான். பிஃபோரு அதே மாதிரி வந்து பிஃபோரில் போய் பிளாட்ஃபார்ம்லேயே நிறுத்திடுவாங்களா, இல்லை முன்னாடியே வந்து சிக்னலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வண்டி டம்மின்னு நேற்று நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க. சரியான ஸ்பீடு மெயின்டைன் பண்ணாங்க. காலையிலேருந்தே அந்த ஸ்லாக் டைம்லாம் யூஸ் பண்ணி டிலேவை குறைச்சி இப்போ பிஃபோரில் போகிற அளவுக்கு வந்தாச்சு. அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீடே 130 இல்லையா இந்த லைனில். அதை எப்போ பார்த்தாலும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணிடுறாங்க. ஸ்பீடு குறைக்கிறதே இல்லை. என்ன தான் பிஃபோரில் போனாலும் ஸ்பீடெல்லாம் குறைக்கிறதே இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த 110 தான் போய்கிட்டு இருக்கும்.
ஸோ எங்கே வண்டிக்கு சிக்னல் போடுவாங்கன்னு நினச்சனோ கரெக்டாக அங்கே தான் வந்து சிக்னல் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது வந்து மும்பை அகமதாபாத் ஹாட் ரூட்டு. செம ஒரு டிமாண்டான ஒரு லைனுன்னு சொல்லலாம், செம பிஸியாக இருக்கிற ஒரு லைனுன்னு சொல்லலாம், அதுவும் இந்த ஈவினிங் டைமில். ஸோ அதை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு சிக்னல் கிடைக்கணும்ல, அந்த சைடு வந்து எந்த ட்ரெயினும் போகாத மாதிரி இருந்தால் தான் நமக்கு சிக்னல் கிடைக்கும். இப்போ கூட பாருங்கள் ஏதோ ட்ரெயின் போகுது. அந்த லைன் தான் அகமதாபாத் மும்பை லைனு. ஸோ அந்த லைன் கிளியர் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து சிக்னல் கிளியர் கிடைக்காது. ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு. ஒரு கூட்டம் இங்கே. இந்த லைன் தான் மும்பையிலேருந்து வர லைன் இது. ஆக்சுவலி நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்து அங்கே தூரத்தில் ஒருத்தனை வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. உத்னா ஜங்ஷன் ரொம்ப ஒரு மெயினான ஸ்டேஷனுங்க. சூரத்தில் இருக்கக்கூடியது தான் சூரத்தோட இன்னொரு டெர்மினல் மாதிரின்னு சொல்லலாம். நம்ம நவஜீவன் எக்ஸ்பிரஸ்க்கெலாம் இங்கே ஹால்ட் இருக்குது. டைரெக்டாக சூரத்துக்கு நம்ம வண்டியை விட்டுருவாங்கன்னு நினச்சேன், பட் இல்லை, உத்னா ஜங்ஷனில் நிறுத்தியாச்சுங்க. இந்த பக்கம் ஓரமாக ஒரு பிளாட்ஃபார்ம் நிறுத்தியாச்சு. ஏன்னா அடுத்தடுத்து இந்த வழியாக கிராஸ் பண்ணுற ட்ரெயின்ஸ்க்கு வழி விட போகிறோம். அந்த பக்கம் இருக்கிறது நம்ம சென்னை வண்டிங்க, பகத் கி கோத்தி சென்னை சென்ட்ரல் வண்டி. ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வாரத்தில் 5 நாள் வண்டி. ஸ்டார்டிங்லலாம் காலியாக இருக்கும், ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக தான் போகுது. இன்றைக்கி காலையில் பகத் கி கோத்தியில் கிளம்பியிருக்கு. இன்றைக்கி காலையில் 5:30 கிளம்பியிருக்கு. நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு சென்னை சென்ட்ரல் போகும். இதுதான் கரெக்டான நேரம் இந்த வண்டியோடைய அன்ரிசர்வ்ட் கோச்சஸை பார்க்குறதுக்கு. ஏசி கோச்சஸை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். 3rd AC தான் ஜாஸ்தி இந்த ட்ரெயினில். 2nd AC ஒரே ஒரு 2nd AC தான். இதுதான் A1. 1st AC கிடையாது இந்த வண்டியில். அன்ரிசர்வ்டு வந்துட்டோம். எப்படி இருக்குது? ஃபுல்லு தான். அதான் பார்த்துட்டு இருந்தோமே நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷனும். அவ்வளோ பேர் நின்று ஏறினாங்க. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ஃபுல் இல்லைங்க. மேபி இறங்கிட்டாங்களோ என்னமோ. நம்ம பார்த்த வடக்கு வண்டிகள் அளவுக்குலாம் இல்லை. மேனேஜபிள் தான். நமக்கு மேனேஜபிள் இல்லை, அவங்களுக்கு மேனேஜபிள்ப்பா. நம்ம நிலமை ஸ்லீப்பரே ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போய்கிட்டு இருக்குது.
சூரத் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கு டின்னர் சொல்லியிருந்தோம். வந்துருச்சு பல்கா. கரெக்டாக டெலிவர் பண்ணிடுறாங்க. எங்கெங்கே எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ஸில் சொல்கிறோமோ அங்கே கரெக்டாகவே டெலிவர் ஆகிடுது. மெம்பர்ஸ் எல்லாருக்கும் போய் கொடுக்க வேண்டியதான் டின்னர். நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ண டின்னர் இது தான். அகெயின் தாலி தான் வரேன் நான். ஏன்னா தாலி பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் கரெக்டான ஒரு மீலாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அகெயின் ஜீரா ரைஸு, சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, தால், சாலடு, அப்புறம் ஃபினிஷிங்க்கு வந்து இந்த வாட்டி மோர். அப்புறம் இது வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிட் மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னரு, சால்ட்டு, ஸ்பூனு, டிஷ்யூ, பிக்கிள். பக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஹெச்எஸ் டீம் தாங்க. கரெக்டாக எல்லா இடத்துலையுமே, அது ஸ்லீப்பராக இருக்கட்டும், தேர்ட் ஏசியாக இருக்கட்டும், என்ன ஒர்க்குனாலும் அதை கரெக்டாக பண்ணிடுறாங்க. இப்போ கூட பாருங்கள், நாளைக்கு காலையிலையோட ட்ரெயின் ஜர்னி முடிய போகுது. அப்போ கூட அந்த டஸ்ட்பின் கவரை கரெக்டாக மாற்றிடுறாங்க. ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்தாச்சு, தூங்க வேண்டிய நேரம். ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னுமே இந்த vlogல சொல்லாமலே இருக்கேன். இந்த ட்ரெயினில் ஃபுல் ஸ்ட்ரெச் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோமான்னு கிடையாது. ஜோத்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணல. முன்னாடியே ஒரு ஸ்டேஷனில் இறங்க போகிறோம். பிந்துவாரா அப்படிங்கிற ஸ்டேஷனில். ஜோத்பூர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. அங்கே ஏன் இறங்குறோன்னா, இந்த பேக்கேஜில், ராஜஸ்தான் பேக்கேஜில் ஃபஸ்ட்டு பிளேஸ் நாங்கள் விசிட் பண்ண போகிறது உதய்பூர். ஸோ உதய்பூர் போகிறதுக்கு டைரக்ட் ட்ரெயின் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிடையாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரெயின் வந்து பிந்துவாராங்கிற ஸ்டேஷன் போது. பிந்துவாராலேருந்து இறங்குனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 hours ட்ராவல் தான், உதய்பூர் ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி எண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வந்து தூங்க போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மார்னிங் வந்து அது 3:30க்குலாம் ரீச் ஆகிடும். ஏர்லி மார்னிங் 3:30. ஸோ அதனால் சீக்கிரமே தூங்க போகிறேன். அடுத்து வந்து வாதோதரா ஜங்ஷன் வருது. அங்கே வந்து எண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். பரோடா ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து ஒரு மேஜரான ஜங்ஷன் அகமதாபாத் ஜங்ஷனை vlogல மிஸ் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும். அடுத்த ஹால்ட் வந்து ஆனந்த், அதுக்கப்புறம் வந்து அகமதாபாத். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹால்ட்டை தாண்டி பிந்துவாராங்கிறது வரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், மார்னிங் 3:50 AM ரீச் ஆகும். இப்போ தூங்க ஆரம்பித்தா தான் ஒரு 5 hours ஆச்சு ஸ்லீப் கிடைக்கும். மற்ற vlog-ஆக இருந்திருந்தால், யூஸ்வல் vlog-ஆக இருந்திருந்தால் கண்டிப்பாக அகமதாபாத் கவர் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து குரூப் பேக்கேஜில் வந்ததுனால மார்னிங் வந்து அவங்களெலாம் கவனிக்கணும்ல. ஸோ ஒரு நல்ல ஸ்லீப் தேவை. நாளைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைட் சீயிங்லாம் இருக்குது பேக்கேஜில். ஸோ அதெல்லாம் வந்து கவனிக்கணும். ஸோ அதனால தான் சீக்கிரம் தூங்க போகிறது. நாளைக்கு மார்னிங் பிந்துவாரா போயிட்டு அங்கேருந்து எப்படி உதய்பூர் போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். குட் நைட். The next day. அபு ரோட் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நேற்றுலேருந்தே நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அதை நேர்லேயே பார்க்குறோம்.
ரப்டி இங்கே ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து நீங்கள் எந்த டைமில் இறங்கினாலும் 24 ஹவர்ஸில் நீங்கள் எந்த டைமில் இறங்கினாலும் ரப்டி கிடைக்குமாமா. ரப்டிங்கிற ஒரு ஸ்வீட் கிடைக்குமாமா. டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து குல்லத் பாட்டில் தராங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்னு ஒன்று வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு குட்டி குல்லத் பாட்டு வந்து 40 ருபீஸு. குட் மார்னிங் கைஸ். அபு ரோடு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:10 ஆகுது. அபு ரோட்லேயே இறங்கி இங்கே ஏசி கோச்சுக்கு வந்தாச்சு. ஏன்னா அடுத்த ஸ்டாப் பிந்துவாரா இறங்க போகிறோம். ஸோ நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி ரெடியாக இருக்க சொல்லணும். அண்ட் அபு ரோடு பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஸ்டாப்பாக இருக்குது. மவுண்ட் அபு ராஜஸ்தானில் ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அங்கே போகிறதுக்கு இங்கே இறங்கினா இங்கேருந்து கிட்ட. வெளியில் பார்த்தீங்கன்னா சரியான குளிர் இங்கே பிச்சு எடுக்குது. 14 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. பட் அதுக்கே வந்து நம்ம இன்னும் யூஸ் இல்லை. நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம். ஸோ அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து சடனாக மாறும்போது அப்படியே விறக்கிது. அது போக போக அப்படியே பழகிக்கும். ஏன்னா இப்போ வந்து கரண்ட்லி வின்டர் சீசன் தான் ராஜஸ்தானில். செம்ம சூப்பராக இருக்குங்க. லைக் ஒரு எப்படி சொல்கிறது, பால்கோ வந்து கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஆனால் தண்ணியாக இல்லை, செம்ம திக்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒர்த்து தான். 40 ரூபாய்க்கு வாங்கி டேஸ்ட் பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு ரோட் சைடு வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த டைமில் வந்தாலும் கிடைக்கும். டிஷர்ட் போடாமலாம் வேலைக்கு ஆகாது. பயங்கர குளிர் வெளியில். ஸோ டக்குன்னு அட்ஜஸ்ட் ஆக முடியல. போக போக தான் பழகும். அது ஒரு குட்டி ஸ்டேஷன் தான் பிந்துவாரா. ரொம்ப பெரிய ஸ்டேஷன்லாம் இல்லை. ஆனால் நிறைய பேர் இறங்குற ஸ்டேஷனாக இருக்குது. உதய்பூருக்கு மெயின் கனெக்டிங் ஸ்டேஷனாக இருக்குது. பிந்துவாரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளை உதய்பூரில் ட்ராப் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள் வந்தாச்சு. எல்லோரும் ஏற வேண்டியதான். ஒரு 2 hours ஜேர்னி இங்கேருந்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிப் வந்து உதய்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிந்துவாராலேருந்து உதய்பூர் நாங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே ரூம்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம். உதய்பூர் மட்டும் இல்லாமல் நம்ம கவர் பண்ண போகிற 4 பிளேசஸ், உதய்பூர், ஜெய்சல்மர், ஜோத்பூர், ஜெய்ப்பூர், இந்த 4 ராஜஸ்தான் பிளேசஸ் எப்படிப்பட்ட ரூம்ஸ் நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம், ஃபுட்டு எப்படி, என்னென்ன சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாமே ஒரு சூப்பர் வீடியோவாக அடுத்து வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. டடா.